الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس والبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصمه، إلى آخر الآية. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال نبينا وسيدنا محمد صلى الله عليه وسلم: يا أيها الناس، قد أظلكم شهر عظيم، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. رواه ابن خزيمة. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم: رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. அல்ஹம்துலில்லாஹ். கணித்திற்கும் அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகுக. அவரது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், மேலும் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற, இனி வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புனிதமான மாதத்தினுடைய இறுதி நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாளை தொடர்ந்து இதைவிடவும் மிக மிக புனிதமான ஒரு மாதத்தை அடையவும் நாம் தயாராக இருக்கின்றோம். நாம் அடைய தயாராக இருக்கக்கூடிய அந்த மாதம் என்பது குர்ஆனிலே குறிப்பிடப்பட்ட ஒரு மாதமாக, இன்னும் சொல்ல போனால் குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலே இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்த ஒரு மாதமாக அந்த மாதம் அமைகிறது. அந்த ரமலானுடைய மாதத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த ரமலானுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது தெரியுமா? உலகத்திற்கு நேர்வழி காமிக்கக்கூடிய, உலகம் அழியும் வரையிலும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய வேதமான குர்ஆனை நான் இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்த மாதம் ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கின்றார். குர்ஆன் என்பது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடியதாக இருக்கிறது.
குர்ஆன் என்பது நோய்களுக்கு குணமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா மக்களுக்கும் உரித்தானதாக, எல்லா மக்களுக்கும் உரிமைப்பட்டதாக குர்ஆன் இருக்கிறது. அந்த புனித குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். ஒரு புனிதத்தை உலகத்துக்கு கொண்டு வர ஒரு புனிதமான நாள் தேவை, ஒரு புனிதமான மாதம் தேவை. அந்த புனிதமான மாதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய மாதத்தை ஆக்கினான் இல்லையா? அப்ப அந்த குர்ஆனை குறித்தும் ரமலானை குறித்தும் எண்ணிலடங்காத விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது நம் மீது கட்டாய கடமையானதாக இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால், ரமலானுடைய மாதங்களில் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ரமலான் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதத்தினுடைய மகத்துவமும், அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அருள் பாக்கியங்களும், அந்த மாதத்தில் இந்த உம்மத்திற்கு கிடைக்கக்கூடிய நற்பாகியங்களும், அந்த மாதத்திலே இந்த உம்மத்திற்கு ஏற்படக்கூடிய ரஹமத்துகளையும் நாம் தெரிந்து கொண்டால் அந்த மாதம் எப்படிப்பட்டது என்பதை நாம் விளங்கி செயல்படுத்துவதற்கு அது ஒரு காரணமாக அமையும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசத்தை நிகழ்த்தினார்கள். சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இப்னு ஹுஸைமாவில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ரமலானை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 16 முக்கிய செய்திகளை எங்களிடத்தில் சொன்னார்கள். எத்தனை செய்திகள்? 16 விதமான முக்கியமான செய்திகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு மிக தெளிவான முறையிலே உபதேசம் நிகழ்த்தினார்கள். அந்த 16 விஷயங்களை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதம் என்பது நமக்கு பயன் தரக்கூடிய மாதமாக, நாம் ரமலான் மாதத்தை பயனுள்ளதாக ஆக்கக்கூடியதற்கும் இது காரணமாக அமையும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். خطبنا رسول الله صلى الله عليه وسلم في آخر يوم من شعبان. ஷாபானுடைய இறுதி நாட்களிலே, இறுதி தினத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசம் நிகழ்த்தினார்கள். நாம் இருப்பதும் இந்த வாரமும் ஷாபானுடைய இறுதி வாரமாக, ஷாபானுடைய இறுதி நாளாக இந்த வாரம் இருக்கிறது. எனவே இந்த செய்திகளை நம் ஆழ் மனதில் ஆழமாக பதிய வைத்து இந்த ரமலான் மாத்திரம் அல்லாமல் இனி எத்தனை ரமலான்கள் வந்தாலும் அதன் பிரகாரம் வாழக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. وقال يا ايها الناس, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உபதேசம் செய்தார்கள், மக்களே, قد أظلكم شهر عظيم. முதன்மையாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களே, உங்களிடத்திலே மகத்தான, கண்ணியமான, மாண்பிற்குரிய, மரியாதைக்குரிய ஒரு மாதம் வருகிறது. அமீம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இது அரபியர்கள் எதற்கு பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா, ஒரு பொருளின் மீதோ, ஒரு இடத்தின் மீதோ, ஒரு நபரின் மீதோ அளவு கடந்த மரியாதை வைத்திருந்தால் மாத்திரம்தான் அலீம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நாம அன்பிற்குரியவரே, மரியாதைக்குரியவரன் பயன்படுத்துறோம் இல்லையா, இது மாதிரி அரபியர்கள் சில வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனா உயர்விலும் மிகுந்த உயர்வை காமிப்பதற்காக அலீம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இடத்திலே அலீம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். அப்படி என்றால் அதனுடைய மரியாதையும் மகத்துவமும் மாண்பும் ஒரு சொல்லால் அடக்க முடியாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முதன்மை செய்தியாக சஹாபாக்களுக்கு தெரிவுபடுத்தினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மகத்தான மாதம், மரியாதைக்குரிய மாதம், கண்ணியத்திற்குரிய மாதம் என்று சொன்னார்களே, இந்த மாதத்திலே கண்ணியக்கேடான காரியங்களை நாம் செய்யக்கூடாது, அருவருப்பான செய்திகளை நாம் செய்யக்கூடாது, ஹராமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, சண்டைகளில், சச்சரவுகளில், பிரச்சனைகளில் நாம் ஈடுபடக்கூடாது. ஏன்? இது மகத்தான மாதம், இது மரியாதைக்குரிய மாதம், கண்ணியத்திற்குரிய மாதம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாம ரொம்ப கண்ணியமான ஒரு ஆளை நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சண்டை போடுவோமாங்க? போடுவோமா? வெளியூர்ல இருந்து ஒரு பெரிய அசரத்து ஒரு ஆளை கூப்பிட்டு வரோம், கூப்பிட்டு வந்து நடுவு வீட்டுல வச்சுட்டு கணவன் மனைவி சண்டை போடுவாங்களா? மாமாவோட மச்சான சண்டை போடுவாங்களா? அண்ணனும் தங்கச்சியும் சண்டை போடுவாங்களா? ஹராமான வார்த்தையில பேசுவாங்களா? ஏன்?
அந்த கண்ணியமானவர் நம்ம வீட்டுல இருக்காரு, நாம சண்டை போட்டா நமக்கு அவர்களுக்கு மட்டும் பிரச்சனையா இல்ல, அது அவரையும் கேவலப்படுத்துற மாதிரிதான், அவருடைய மரியாதைக்கு அது இழுக்கு அப்படிங்கிறத நாம் வழங்கியிருக்கோமா இல்லையா? அப்ப இந்த ரமலானுடைய மாதம் என்பதும் மகத்துவக்குரிய மாதமாக, கண்ணியத்திற்குரிய மாதமாக இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதங்கள்ல ஹராமான காரியங்களில் நாம் ஈடுபட்டு விடக் கூடாது சகோதரர்களே. அது ரமலானை நாம் கேவலப்படுத்துவதற்கு சமம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கண்ணியப்படுத்திய ஒரு மாதத்தை, கண்ணியப்படுத்திய நாட்களை, கண்ணியப்படுத்திய பகல்களை, கண்ணியப்படுத்திய இரவுகளை நாம் இழிவுபடுத்துவதற்கான இணையாக அது மாறிவிடும் என்பதை கவனத்திலே கொண்டு ரமலானுடைய மாதத்தில் எந்த விதமான பாவ செயல்களிலும் ஈடுபடாமல் நாம் வாழ வேண்டும். அப்ப இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்தினாங்க? ஷஹ்ருன் முபாரக்குன். இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஷஹ்ருன் முபாரக்குன், அது பரக்கத் நிறைந்த மாதமப்பா. அந்த மாதத்திலே உடல் ஆரோக்கியத்தில் பரக்கத்து வேணுமா? அல்லாஹ்ட்ட கேளு. உன்னுடைய பொருளாதாரத்துல பரக்கத்து வேணுமா? அல்லாஹ்ட்ட கேளு. உன்னுடைய ஆயுள் காலங்கள்ல பரக்கத்து வேணுமா? அல்லாஹ்ட்ட கேளு. உனக்கு சொந்த வீடு வேணுமா? அல்லாஹ்ட்ட கேளு. உனக்கு உலகில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்து தேவைகளையும் நீ அல்லாஹ் இடத்திலே முறையிடு. ஏனென்றால் அது பரக்கத்தை கொட்டி தரக்கூடிய மாதம். அது பரக்கத்தை கொட்டி தரக்கூடிய மாதம். அந்த மாதத்துல பரக்கத்தை தடுக்கக்கூடிய காரியங்களை செய்து விடாதே. அந்த மாதத்திலே பரக்கத்தினுடைய வாசல்களை மூடக்கூடிய ஹராம்களில் ஈடுபட்டு விடாதே. உன்னுடைய பரக்கத்தின் வாசல்கள் மொத்தமாக மூடப்பட்டு விடும் சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொன்னாங்க, அது கண்ணியத்திற்குரிய மாதம், அது பரக்கத்திற்குரிய மாதம். அடுத்து சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், ஃபீஹி லைலத்துல் கைரும் மின் அல்ஃபி ஷஹரின். அந்த மாதம் என்பது 1000 இரவுகளை விட சிறந்த ஒரு இரவை கொண்ட மாதமாக ரமலானுடைய மாதம் இருக்கிறது. ரமலான் மாதத்திலே ஒரே ஒரு இரவு இருக்கிறது சகோதரர்களே. அந்த ஒரே ஒரு இரவில் ஒருவர் நல்ல அமல்களை செய்தால், அந்த ஒரே ஒரு இரவில் அவர் தொழுகையில் ஈடுபட்டால், அந்த ஒரே ஒரு இரவில் அவர் திக்ருகளில் ஈடுபட்டால் 1000 மாதங்களில் அமல் செய்த நன்மை அல்லாஹ் கொடுப்பான். 1000 இரவுகள் அல்ல, 1000 மாதங்கள். ஏறத்தாழ 83 வருடம் வரும். ஏறத்தாழ 83 வருட காலம் நன்மை செய்தவர்களுடைய கூலியை அவர் பெற்றுக் கொள்வார் என்று மூன்றாவதாக இந்த ரமலானை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே அறிவிப்பு செய்தார்கள். நான்காவதாக சொல்லி காமித்தார்கள், ஷஹ்ருன் ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீலத்தன். அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக்கினான். சுப்ஹானல்லாஹ். பெருமானார் நாலாவதாக என்ன அறிவிப்பு செய்தார்கள்? அத கண்ணியத்திற்குரிய மாதம் என்றார்கள், பரக்கத்திற்குரிய மாதம் என்றார்கள், 1000 மாதங்களை விட சிறந்த இரவை கொண்ட மாதம் என்றார்கள். அடுத்து நான்காவதாக சொன்னார்கள், ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீலா. அந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பு நோற்பதை கட்டாய கடமையென உங்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றார் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்களே. முதியோர்கள், நோயிலே வாய்ப்பட்டிருப்பவர்கள், நோயிலே சிக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே சொல்கின்றேன், உங்கள் நோயை காரணம் காமித்து, உங்கள் வயோதிகத்தை காரணம் காமித்து, உங்கள் வேலைகளை காரணம் காமித்து, உங்கள் சூழல்களை காரணம் காமித்து நோன்பை விட்டு விடாதீர்கள். நோன்பை விட்டுறாதீங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். இப்னு அப்பாஸ் அவர்களே, நான் ரமலானுடைய மாதத்திலே ஒரு நோன்பை விட்டுவிட்டேன், ஒரு நோன்பை நான் விட்டுவிட்டேன், அந்த நோன்புக்கு பகரமாக என்ன செய்வது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்ன சொன்னீர்கள்? ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பை விட்டீர்களா? ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பை விட்டு விட்டீர்களா? வருடம் முழுக்க நீங்கள் நோன்பு வைத்தாலும் ரமலானுடைய ஒரு நோன்புக்கு அது ஈடாகாது. ஒரு நோன்புக்கு, ஒரு வருடம் முழுக்க நீங்கள் நோன்பு வைத்தாலும் அந்த ரமலானுடைய விடுபட்ட நோன்புக்கு அது ஈடாகாது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களே. காரணம் இல்லாமல், அவசியம் இல்லாமல் இன்றைக்கு நாம் நோன்பை விட்டுக் கொண்டிருந்தோம். காரணமே இருந்தாலும் அந்த காரணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு வயோதிகத்துல நோன்பு பிடியுங்க. அல்லாஹ் உங்களுடைய வயோதிகத்துல பரக்கத் செய்வான். வயோதிகத்தில் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பான். அவர்களுடைய ஆயுளில் அல்லாஹ் பரக்கத் செய்வான்.
உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நோன்பு வைப்பது நோன்பல்ல, உடல் பலகீனத்திலும் நோன்பு வைப்பதுதான் உண்மையான நோன்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்துல நோன்பை விட்டவர்களுடைய நிலை நாளை மறுமை நாளில் மிக மோசமானது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் நன்மையை பற்றி சொல்லிட்டான். தொழுகையினுடைய நன்மையை சொல்லும் போது 27 நன்மை, ஜமாத்தா தொழுதா, தனியா தொழுதா ஒரு நன்மை, குர்ஆனை பார்த்தால் ஒரு நன்மை, ஓதினால் ஒரு நன்மை, கேட்டால் ஒரு நன்மை, ஹஜ்ஜுக்கு இந்த நன்மை, திக்ருகளுக்கு இந்த நன்மை, அதற்கு இந்த நன்மை, இதற்கு இந்த நன்மை என்று எல்லாவற்றினுடைய நன்மைகளை அல்லாஹ் பிரித்து தெளிவுபடுத்தி காமித்தான். ஆனால் நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது நோன்பு எனக்குரியது, நோன்பு என் அடியான் எனக்காக வைக்கின்றார், அவன் வைக்கக்கூடிய நோன்புக்கு நானே கூலியாக மாறுகிறேன். என்னுடைய அடியாருக்கு ஏதோ ஒன்றை கூலியாக கொடுத்து அவனை வெறும் கையோடு அனுப்ப நான் விரும்பவில்லை. என் அடியார் வைக்கக்கூடிய நோன்புக்கு நானே கூலியாக மாறுகின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமித்தானே. அப்ப நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கினான் என்று சஹாபாக்களிடத்திலே விளக்கம் அளித்தார்கள். அடுத்து சொன்னார்கள், ஐந்தாவதாக அறிவிப்பு செய்தார்கள், ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரங்களில் நீண்ட நேரம் நின்று வணங்குவதை அல்லாஹ் நன்மைக்குரிய காரியமாக ஆக்கினான். சொல்லும் போது என்ன தவ்வான் அப்படின்னா ரொம்ப நீளம், ரொம்ப நீளமான நேரங்களில் நின்று வணங்குவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ரமலானுடைய மாதத்திலே நன்மைக்குரிய காரியமாக ஆக்கினார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இன்றைக்கு இரவு நேர வணக்க வழிபாடுகள் என்பது சுருக்கமாக முடியுங்கள், வேகமாக முடியுங்கள், சீக்கிரமாக விட்டுவிடுங்கள், உடனே வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலை, ஒரு மனப்பான்மை இன்றைக்கு நம்ம இடத்தில் இருக்கிறது. அதுலயும் 20, 10, 8, 13, 11 ரக்காயத்தா என்னத்தையாவது ஒண்ணு தொழுவுப்பா, ஆனா ரொம்ப நேரம் நின்று தொழு. 8 ரக்காயத்து ரொம்ப நேரம் நிற்க முடியுமா நில்லு, 50 ரக்காயத்து ரொம்ப நேரம் நின்று தொழ முடியுமா தொழுது. சொல்ல நீ 8 தொழுவு 10 தொழுவுன்ற சொல்ல குறிப்பிடலையே, நீண்ட நேரம் நின்று தொழுகணும். எவ்வளவு நேரம் நிக்க முடியுமோ நின்று தொழுது கொண்டே இருங்க. உடனே எங்கள்ல நம்மள சில பேர் எங்களால ஒரு 1/4 மணி நேரம் தான் நிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரக்கூடாது. நீண்ட நெடிய நேரங்கள் நின்று தொழுகுவதை அல்லாஹ் நன்மைக்குரிய காரியமாக ஆக்கியிருக்கின்றான் என்று ஐந்தாவது விஷயமாக அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னாங்க. அடுத்து ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரொம்ப உங்களுடைய ஆழ் மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மன் தகர்ரப ஃபீஹி பிஹஸ்லத்தின் கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு. இந்த ரமலானுடைய மாதத்திலே யார் நலவை நாடி நன்மையை நாடி ஒரு சுன்னத்தை செய்கின்றார்களோ அவர் ரமலான் அல்லாத மாதங்களிலே ஒரு பரந்தை நிறைவேற்றிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். ரமலானுடைய மாதத்துல லோஹரினுடைய முன் சுன்னத்துகள் பின் சுன்னத்துகள் தொழுகின்றோம் அல்லவா, இந்த முன் சுன்னத் பின் சுன்னத்து நாம தொழுதோம்னு சொன்னா ஒரு பரந்தை நிறைவேற்றிய நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விடுகின்றான். ஒரு சுன்னத்துக்கு ஒரு பரந்தையினுடைய நன்மை சாதாரணமா கிடைக்குமா? ஒரு பரவை நிறைவேற்றுவதில் என்ன சிரமங்கள் இருக்கிறது. இன்னைக்கு சுபஹ் தொழுகை பரவு எத்தனை பேர் சிரமப்பட்டு எந்திரிச்சு நாம நிறைவேற்றணும் சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் ஒரே ஒரு சுன்னத்தை நீங்கள் செய்தால் போதும், ஒரு ஃபர்லை செய்ததனுடைய கூலிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதி காமிக்கின்றார். இதை 6வது செய்தியாக சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அடுத்து 7வது செய்தியாக சொன்னார்கள், வமன் அத்தா ஃபரீலத்தன், யார் அந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு ஃபர்லை நிறைவேற்றுகின்றார்களோ கமன் அத்தா சபஈன ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு, அவர் ரமலான் அல்லாத மாதங்களில் 70 ஃபர்லுகளை நிறைவேற்றிய நன்மையை பெற்றுக் கொள்வார். சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒரு நாள் சுபஹினுடைய ஃபர்லை தொழுதால் போதும் 70 சுபஹினுடைய ஃபர்லை தொழுத நன்மையை அல்லாஹ் அந்த ரமலானுடைய மாதத்தில் கொடுக்கிறான். எத்தனைங்க? 70. ஏறத்தாழ நாம ஒரு 10 நாள் 15 13 நாட்கள் செய்த சுபஹ் தொழுகையினுடைய நன்மை 13 நாள் ஒரு சுபஹ் தொழுதுட்டோம்னு சொன்னா அப்படியேங்க 10 நாளைக்கு 50 ஆச்சா?
70 நாள் நாம சுபஹ் தொழுத நன்மை கொடுக்கிறான். அல்லாஹ் எத்தனை நன்மை கொடுக்கிறான்? ஒரு நாள் பரந்த சுபஹ் நாம நிறைவேற்றணும்னா ரமலானுடைய மாதத்துல 70 நாள் பரந்து தொழுத நன்மையை கொடுக்கிறான். அப்படியே அந்த 1:30 பெருக்கி பாருங்க, எத்தனையோ வருட காலங்கள் நாம் தொழுத நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய மாதம் முழுக்க நாம பரதங்களை நிறைவேற்றணும் சொன்னா அல்லாஹ் கொடுத்துறான். ஒரு நாள் சுபஹுடைய பரதை நிறைவேற்றினா 70 நாள் சுபஹுடைய பரதை நிறைவேற்றிய நன்மை. ஒரு நாள் அசரை நிறைவேற்றினால் 70 நாள் அசரு, ஒரு நாள் மகரிபை நிறைவேற்றினால் 70 நாள் மகரிபு, ஒரு நாள் இஷாவை நிறைவேற்றினால் 70 நாள் இஷாவினுடைய பரதை தொழுத நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றானே. அப்ப அந்த ரமலானுடைய மாதத்துல விளைய வேண்டாமனாம, நன்மையின் பக்கம் ஆர்வம் காட்ட வேண்டாமனாம, பள்ளியின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டாமனாம, ரமலானுடைய மாதத்திலும் கூட நாம் எந்த விதமான அமல்களையும் செய்யவில்லை என்றால் நம்மை விட நஷ்டவாளி யாரும் இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8வது செய்தியாக சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், அருமை தோழர்களே, ஹுவ ஷஹ்ரு ஸப்ர். சொன்னாங்க ஹுவ ஷஹ்ரு ஸப்ர், அந்த மாதம் என்பது பொறுமைக்குரிய மாதம். என்ன ரமலான் மாதம் இருக்கு இல்லைங்க, எதற்குரிய மாசம்? அது பொறுமைக்குரிய மாசம். இந்த நோன்பு வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மள்ட்ட யாராவது இடையூறு பண்ணுவாங்க, குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை கிளப்புவாங்க, நோன்பு திறக்கும் போது ஏதாவது பிரச்சனை வரும், சகரு சாப்பாடுல ஏதாவது குழப்பம் வரும், தொழுகை வைக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வரும். என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, நாம வேகப்பற்ற கூடாது, ஆத்திரப்பற்ற கூடாது, அனாச்சார பேச்சுக்களை வாயை திறந்து பேசிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அது பொறுமைக்குரிய மாதம் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க பொறுமைக்கான கூலி என்ன தெரியுமா? பொறுமைக்கான கூலி என்ன தெரியுமா? சொர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அப்ப அந்த ரமலானுடைய மாதத்தில் பொறுமையை நாம ரொம்ப கையாள வேண்டியிருக்கிறது. 8வது செய்தியாக இதை சொன்னாங்க. 9வது செய்தியாக என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவ ஷஹ்ருல் முவாசாத்தி. இந்த ரமலானுடைய மாதம் என்பது சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழ்வதற்கான ஒரு மாதம். இந்த ரமலானுடைய மாதம் என்பது சொந்த பந்தத்தோடு நடக்கக்கூடிய இந்த துன்பங்கள்ல பங்கு பெறக்கூடிய மாதம். அந்த ரமலானுடைய மாதம் என்பது அண்டை வீட்டாளர்களுடைய இன்ப துன்பங்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய மாதம். அந்த ரமலானுடைய மாதம் என்பது மனிதர்களுக்கு மத்தியில இணக்கமாக நடக்கக்கூடிய ஒரு மாதம் என்றார்கள். வெறும் நோன்பு வைக்கிறது, சக்காத்து கொடுக்கிறது, நோன்பு கஞ்சிக்கு 2500 ரூபாய் பணம் கொடுக்கிறது மட்டும் இல்ல, என்ன சொன்னாங்க, அதையும் தாண்டி அது பொறுமைக்குரிய மாசம். நாங்க அதையும் தாண்டி அது இரக்கத்திற்கும் அன்பிற்கும் உரித்தான மாதம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வது செய்தியாக என்ன தெரியுமா சொன்னாங்க? ரொம்ப அற்புதமான செய்தி. வஷஹ்ருன் யுஸாது ஃபீ ரிஸ்கில் முஃமினீன். அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் முஃமின்களுடைய பொருளாதாரத்துல, முஃமின்களுடைய வாழ்வாதாரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துறான். எதை அதிகப்படுத்துறான்? வாழ்வாதாரம், பொருளாதாரம், வியாபாரம், உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்ப சூழல்கள், மன நிம்மதியில அனைத்தையும் அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவ்வளவு ஆஃபர்களை அல்லாஹ் அள்ளி கொற்றா வச்சுக்க, உம்மத்தே முஹம்மதியாவே அனைத்து சிறப்புகளும் உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான். 11வது செய்தியாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஃபத்தர ஃபீஹி ஷாயிமன் கான மக்ஃபிரத்தன் லிதுனூபிஹி வ இத்க ரக்பத்திஹி மினன் நார். சொன்னாங்க, எவர் ஒருவர் ரமலானுடைய மாதத்திலே நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க உதவி செய்வாரோ, சொல்லாடி வார்த்தை என்னங்க, நோன்பு திறப்பதற்கு. இன்னைக்கு நவீன காலங்கள், சென்றாண்டே நாம சொன்னோம், எல்லாம் உல்டாவா தலைகீழ நடக்கு. சகரு சாப்பாடுக்கு போட்டி போட்டு வருது ஆளு. முதல் சகர் ஏங்குள்ளது, 2வது சகர் ஓங்குள்ளது, 27வது சகர் ஏங்குள்ளது, ஒத்தப்பட சகர் நான் தான். எங்கேயும் ஹதீஸ் இல்ல. இங்கே ஹதீஸ் இருக்கா? இங்கே இருக்கா பை? சகரு சாப்பாடு அப்படிங்கிறது
நீங்க நாமளா பணம் பிரிச்சு ஒரு கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிடுற மாதிரிதான் எல்லாம் விளங்கிக்கிறோம். அதனால நோன்பு வைக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதா, தப்பா அப்படின்னு கேட்டா தப்பு இல்ல. தப்பான்னு கேட்டா என்ன அது தப்பு இல்ல. ஆனா அதுல போய் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து மற்ற ரமலானுடைய மாதங்கள்ல ஏழை எளிய மக்களுடைய வயிற்றை நிரப்பாம நாம போறோம் பாருங்க, அதுதான் தப்பு. எதுதான் தப்பு? அதுதான் என்னங்க தப்பு. அந்த ரமலானுடைய மாதங்கள்ல பள்ளிவாசல்களுக்கு மதரசாவுகளுக்கு உபகாரம் செய்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது எதுல கொண்டு போய் பணத்தை இழந்துடுறோம்? சகரு உணவுகள்ல போய் இழந்துடுறோம். நீ நல்ல ஒரு விஷயத்தை விளங்க, சகரு உணவு அப்படிங்கிறது முதல்ல சென்னை சைடுல தொடங்கப்பட்டுச்சு. எங்க தொடங்கப்பட்டுச்சுங்க? சென்னை போல சிட்டிகள்ல. ஏன் சிட்டிகள்ல தொடங்கினாங்கன்னா, வெளியூர்ல இருந்து வேலை பார்க்கக்கூடியவங்க, இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க, திருமணம் முடிக்காத பேச்சுலர்ஸ் நோன்பு வைக்கிறதுக்கு சிரமப்பட்டாங்க. நோன்பு வைக்காம என்னவா இருந்துச்சு? சிரமமா இருந்துச்சு. கடையில போய் சாப்பாடு வாங்க வேண்டியிருக்கு, நைட்டே சப்பாத்தியை வாங்கி வைக்க வேண்டியிருக்கு, காஞ்சி போன புரோட்டாவத்துல நோன்பு வைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சிட்டி சைடுகள்ல சின்ன சின்ன இயக்கங்கள் சேர்ந்து இந்த வேலை பார்க்கிறவங்களுக்கு மட்டும் அவங்ககிட்ட இருந்து பைசா வாங்குறது இல்ல. எப்படி வச்சாங்க? வேலை பார்க்கிறவங்களுக்கு மட்டும் நாம சகர் சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லி ஒரு டோக்கன் ரெடி பண்ணி, அந்த டோக்கனை யாரு முன்னாடியே வந்து வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இலவசமாக சகர் உணவுகள் விருந்தோம்பலாக கொடுக்கப்பட்டுச்சு. அது தப்பு இல்ல. ஆனா நீ 500 கொடு, நீ 2000 கொடு, இன்னும் சில ஊர்ல வரிய போட்டிருக்காங்க. சகருக்கு, சகரு சாப்பாடுக்கு ஒரு தரகட்டுக்கு 1000 ரூபாய். ஒரு வீட்டுல 4 தரகட்டு இருந்தா 4000 ரூபாய் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். இது நூதன வழிமுறை தானே. இது இஸ்லாத்துல இருக்கான்னு கேட்டா இஸ்லாத்துல இல்ல. இது சகரு உணவுகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா? ஆண்களும் பெண்களும் கலந்தர சாப்பிடுகின்றார்கள். நிறைய இளைஞர்கள் இதுக்காகவே நோன்பு வைக்கிறாங்க. நிறைய இளைஞர்கள் இதற்காகவே பந்தி பரிமாறுகிறார்கள். ஆம்பளைங்க 50 பேர் ஆனாலே உட்கார்ந்து இருக்கான். ஏற போற ஆள் இல்ல. கூட்ட கொண்டா பொரியலை கொண்டாடுங்க போதே சகர் டைம் முடிஞ்சிருது. பூராவாளி எங்க நிக்குது? கருப்பு கலர் கிட்ட நிக்குது. வெள்ளை கலர் கிட்ட எதுவுமே வர மாட்டுக்கு. டிரெஸ்ஸுடைய கலரை சொன்னேன். இதுக்காகவே முக்கால்வாசி பேர் நோன்பு வைக்க வாரான். நடக்குதா இல்லையா? இது அனாச்சாரம் தான். வெளிப்படையா சொன்ன அனாச்சாரம் தான். முடிஞ்ச அளவுக்கு சகருடைய உணவுகளை நீங்கள் நிறுத்தி வைப்பதற்கு முயற்சிகள் செய்யுங்க. மதரசாவுக்கு, பள்ளிவாசலுக்கு இல்லாத ரொம்ப வழிபட்ட ஏழைகளுக்கு உதவி. நான் என்ன சொல்றேன், ரமலானுடைய மாதத்துல சகர சாப்பாடுக்காண்டி துட்டை நாங்க பிரிச்சே பழகிட்டோம். துட்டு பிரிக்கிற போல பிரிங்க. இல்லாத ஏழை கொம்பருக்கு ஒரு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி கொடுக்கறாமே. கணவன் இல்லாத வீடுகளுக்கு, ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு ஏதாவது சுயதொழில் பண்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து உதவலாமே. அவ்வளவு நம்ம மதரசாவை அடுத்த ஆண்டு அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு ஏதாவது ஒரு உபகாரத்தை பண்ணலாமே. எவ்வளவு விஷயங்கள் இருக்கிற சகோதரர்களே. பள்ளிவாசலுக்கு ஒரு 10 சென்ட் இடத்து வாங்கி போடுங்க. என்ன கேட்டு போகுது? செய்யலாமா இல்லையா? தின்னு அழிச்சிடக்கூடாதுங்க. எதில் அழிச்சிடக்கூடாது? தின்னு அழிச்சிடக்கூடாது. பெருமானார் என்ன சொன்னாங்க? நோன்பு திறக்க யார் உபகாரம் செய்வாரோ அவர் செய்யக்கூடிய அந்த உபகாரம் என்பது அவருடைய பாவ மன்னிப்புக்கும் அவருடைய நரக விடுதலைக்கும் அது போதுமானது. நீ கொட்டா கஞ்சி கொடுத்துடுறோம். பேர் வரணுங்கிறதுக்காக வேண்டி 2500 ரூபாய் கஞ்சி கொடுத்துடுறோம். ஆமா, அது வேற சொல்லிட்டேன். 2500 ரூபாய் கஞ்சிக்கு எவ்வளவு? 2500 ரூபாய். நோம்பு திறக்க வரும்போது பக்கத்துல ஆள் இருப்பாங்கலாம் தெரியாது. ஒரே ஒரு வடைய பந்துஸ்தா மடிச்சு கொண்டு வருவோம். என் கூட ஒரு 10 வடை வாங்கினா என்ன, ஒரு 4 வடை வாங்கிட்டு என்ன குறைஞ்சிட போறோம்? பில் கட்ட போறோம். 5000 ரூபாய் போடுங்க, போர்டுல பேர் போடுங்க சொல்றோமா இல்லையாங்க? நோன்பு திறக்க வரும்போது பக்கத்தில் இருக்க நோன்பாளிக்கு ஒரு மிடர் தண்ணியை கொடுத்தாவது, ஒரு மிடர் பாலை கொடுத்தாவது உங்களுடைய நரகத்தினுடைய விடுதலையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், உங்கள் பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு தான் நிறைய உபகாரம் செய்யணும், நோன்பு வைக்கிறதுக்கு இல்ல. நீங்க சவுதிகள்ல, துபாயில நீங்க போய் பாத்தீங்கன்னா இஃப்தாருக்கு அள்ளி வச்சிருப்பான். புதுசா துபாய் போற ஆளுக்கு அங்க போன உடனே நல்ல இஃப்தார் இருக்கு. எதுல வாப்பா? இஃப்தார் வாப்பா. நெருச்சமலா இருக்கும், அது இருக்கும். இந்த முத்து வாப்பா அந்த வேற இருக்கா? இஃப்தார் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 2 நாளைக்கு சகரை செய்ய வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்கும். எங்க சகரை போட்டிருக்கா வெளிநாட்டுல?
இருக்கா? இல்ல. அதனால ரொம்ப அதிக கவனம் எடுத்து ரொம்ப அப்படி இப்படி சட்டிய கழுவுறதுல இருந்து டம்ளரை கொடுக்கிற வரைக்கும் சண்டை தான் நடக்குது. வேண்டாம். அப்ப கணியத்திற்குரியவர்களே, நீங்கள் நோன்பு மாதங்கள் என்ன செய்யுங்க, நோன்பு திறப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உடனே சில சஹாபாக்கள் செஞ்சாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்க நோன்பு திறக்கிறதுக்கு உதவக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு டம்ளர் தண்ணினாலும் கொடுத்து உதவுங்க, அது உங்களுக்கு நன்மைதான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்து உதவுங்க. வரும்போது குறைஞ்சது ஒரு 3 ரூபா பச்சையில ஒரு 2 பச்சையாவது வாங்கிட்டு வந்து செய்யுங்க, கொடுத்து உதவுங்க, அதுவும் என்னதான் ஒரு நன்மைதான் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொல்லி காமிச்சாங்க. அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமித்தார்கள், இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, இந்த ரமலானுடைய மாதத்தில் ஷஹ்ருல் அவ்வலுஹு ரஹ்மத்துல், அதுல முதல் 10 நாள் என்பது ரஹ்மத்திற்குரிய 10 நாள், பாவசத்துஹு மஃபிரத்துல், அதனுடைய இரண்டாவது 10 நாள் என்பது பாவமன்னிப்புக்குரிய 10 நாள், ஆகிருஹு ஐத்துக்கும் மினன்னார், அதனுடைய மூணாவது 10 நாள் என்பது நரக விடுதலுடைய 10 நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வமன் கஃபபல் மம்லூகி ஃபீஹி கஃபரல்லாஹு லஹு வ அத்கஹு மினன்னார், யார் அந்த நோன்பு நேரத்துல வேலைக்காரர்களுடைய வேலையை குறைப்பாங்களோ, சொந்த கடை வச்சிருக்கிறவங்க, சொந்தமா தொழில் பண்றவங்க, வீட்டுல மனைவி மக்களை வச்சு வேலை செய்யக்கூடியவங்க, உங்களுக்கு கீழே ஒரு 2 வேலையாளிகளை நிறுத்தக்கூடியவங்க, நல்ல கவனத்தில் வச்சுக்கங்க. யார் தங்களுடைய வேலைக்காரர்களுடைய வேலையை குறைப்பாங்களோ, அப்படி குறைப்பவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் வேதனையை குறைத்திடுவான், அவங்களுடைய பாவ மன்னிப்பிற்கு அது போதுமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு வெளிநாடுகள்ல நோன்பு டயத்துல வேலை ரொம்ப கம்மி. என்ன வேலையா இருந்தாலும் அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல முடிச்சிருந்துருவான், அவதான் முடிச்சு, அதுக்கப்புறம் நீ ரெஸ்ட் தான், டோட்டல் ரெஸ்ட் எடுத்துட்டுருவான். அப்போ வேலைக்காரர்களை வச்சிருக்கக்கூடியவங்க அதை என்ன செய்யுங்க, கவனத்துல கொண்டுங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 விஷயத்தை அல்லாஹ் தஆலா உங்களிடத்துல எதிர்பார்க்கிறான். 4 விஷயத்தை இந்த ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ் என்ன செய்றான், எதிர்பார்க்கின்றான். அதில் 2 விஷயங்கள் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டியது, 2 விஷயங்கள் நீங்கள் அதிகமாக கேட்க வேண்டியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீங்க அதிகமாக ஓதணும். எவ்வளவு ஓத முடியுமோ ஓதுங்க. ஒரு தஸ்பீஹ் வச்சுக்கங்க. ஒரு வக்துல 100, 150, 200, ஒரு நாளைக்கு 1000, ஒரு மாசத்துக்கு 30,000 ஓதி முடிக்கணும்னு சொல்லி நியத்து வச்சு செய்யுங்க, ஓதுங்க. 2வது சொன்னாங்க, நீங்க அதிகமாக இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருங்கள். எல்லா நாள்லையும், எல்லா வக்திலையும், எல்லா நேரங்களிலும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லி அல்லாஹ்ட்ட நீங்க கேட்டுக்கொண்டே இருங்கள். நீங்க அதிகமாக கேட்க வேண்டிய 2 என்ன தெரியுமா, ஒன்னு சொர்க்கத்தை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, இன்னொன்னு நரகத்துல இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுங்க. இது அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் எதிர்பார்க்கிறா? அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, நோன்பாளிக்கு யார் ஒரு மிடர் தண்ணியை கொடுத்து நோன்பு திறக்க வைப்பாரோ, அவர் நாளை மறுமை நாளில் என் கையால் ஹவுல் கௌசருடைய நீர் தடாகத்தில் தண்ணீர் அருந்துவார். ஹவுல் கௌசர்னா நம்ம ஊர் பள்ளியாசல் இருக்கிற ஹவுல் இல்ல, சூரியன் நம் தலைக்கு பக்கத்தில் இருக்கும் போது தொண்டை தண்ணிகள் வத்தி போகும் அந்த நேரத்திலே, தண்ணி கொடுப்பதற்கு யாருமே இல்லாத அந்த நேரத்தில் சுத்தி வெட்டவழியாக இருக்கக்கூடிய அந்த மறுமை நாளிலே ஒரு நீர்தடாக இருக்கும். அந்த நீர்தடாகத்தில் அவர் என் கையினால் தண்ணீர் அருந்துவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். எனவே ரமலானுடைய மாதங்கள்ல இன்ஷா அல்லாஹ் எந்த சண்டைகளும் இல்லாமல், சச்சரவுகள் இல்லாமல், குளறுபடிகள் இல்லாமல், யாரையும் காயப்படுத்தாத அளவுக்கு மனதாலும் உடலாலும் யாரையும் காயப்படுத்திட வேண்டாம். குறிப்பா அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. உபகாரம் பண்றேங்கிற பேர்ல குரலை உயர்த்தி பேசாதீங்க. நிறைய பேர் சக்காத்து கொடுக்குறான், அது கொடுக்குற பேர் சக்காத்தாது, அடுத்த வாரம் பேசுவேன். இவர் சக்காத்தாங்க பூரா மூலிகிற அரிசியை வாங்கி கொண்டு வந்துகிட்டு மிசார நிப்பாட்டுறதோட மோசமா ஆட்களை நிப்பாட்டிக்கிட்டு அவன் கத்துறது என்ன, உருட்டுறது என்ன, மிரட்டுறது என்ன, ஓரம் போன்றது என்ன, அப்படி போ இப்படி வாழ்ந்துறது என்ன, இவன் பேர் கொடுக்குற சக்காத்தே. சக்காத்து உன் மேல கடமை, நீ கடமையை நிறைவேற்றும் போது கனிவான முறையில நீ நிறைவேற்றணும். நான் கொடுக்குறேங்கிற ஆணவம் வரக்கூடாது. நீ உங்க சக்காத்து கொடுத்தாலும் உன் பொருளே சுத்தமாகும். அப்பதான் நீ சுத்தமானதை திங்க முடியும். ஒன்னை சுத்தப்படுத்திக்கிறதா சக்காத்து.
இந்த சக்காத்தை கொடுக்கும்போது இந்த மிரட்டுறது கொடுத்து அதை செய்யக்கூடாது. கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்காவது வந்தா அவங்களும் அதை செய்யக்கூடாது. நியாயமான முறையில, கனிவான முறையில, பணிமான முறையில கொடுங்க. கேட்கிறவங்க கத்ததான் செய்வாங்க, பசியில இருக்கிறவங்க கத்ததான் செய்வான். கொடுக்கிற நாம தான் அமைதியா கொடுக்கணும். அவன் பசிக்கு அவன் சக்காத்து வாங்கிதான் அவன் சாப்பிடுக்கிற நிலம் இருக்குன்னா சண்டை போட்டுதான் இன்னைக்கு வாங்கக்கூடிய சூழல் இருந்தா அவங்க சண்டை போட்டுதான் கேட்பாங்க. கொடுக்குற நீங்க கத்திரிய, வாங்குற நீங்க கத்திரிய, கொடுக்குற எவ்வளவு கத்து நாம என்ன செய்யக்கூடாதுங்க, கத்தக்கூடாது. அப்ப என்ன விஷயம், உபகாரம் செஞ்சாலும் கூட குரலை உயர்த்தி பேசாதீங்க. ஒரு ஆள் உங்கள்கிட்ட தான் வந்து வாங்குறாரு, நீங்க தான் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அவரை அடிமை மாதிரி என்ன செஞ்சிடாதீங்க, நடத்திடாதீங்க. அந்த ரமலானுடைய மாசத்துல மனுஷத்தன்மையோடு வாழுங்க. சுருக்கமா சொன்னா அவ்வளவுதான், ஏதோ வாழுங்க. மனுஷன் மாதிரி வாழ்றதுக்கான ஒரு மாசம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பெற பார்ப்போம். இன்னைக்கு பெற உறுதியாயிடுச்சுன்னா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் முதல் நோன்பாக இருக்கும். இன்னைக்கு பெற தெரியலன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை இதுவாக இருக்கும். மலம போலதான் 8:30 மணிக்கு இஷா வைப்போம். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் தராவி, அதை தொடர்ந்து பயான் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். தயவு செஞ்சு அந்த மாசத்துல இளைஞர்கள் உங்களுடைய இந்த செல்போனுகளுக்கு ஓய்வு கொடுங்க. ஏன்னா இது நம்மளுடைய கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். ஒரு காலகட்டங்கள்ல வயசானவங்க தான் மௌத்தா போய்கிட்டு இருந்தாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தா மௌத்தா போவாங்க, அப்படிதானுங்க. நெஞ்சடப்பு வந்தா மௌத்தா போவாங்க. இன்னைக்கு மவுத்து யாருக்கு வருதுன்னே தெரியல. அல்லாஹ் காப்பாத்தணும். வயிற்றுல இருந்து வெளியே வந்ததோட கூட அல்லாஹாலா நாடிட்டான்னு சொன்னா அல்லாஹாலா ரூஹ எடுத்துடுறான். அப்படி ஒரு கால சூழல்ல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட ஷைத்தானுடைய கொம்பான உங்களுடைய செல்போன்களை நீங்க பிடிக்காதீங்க. அது ஷைத்தானுடைய கொம்பு. நீங்க ஷைத்தானுடைய கொம்பை தான் பிடிக்கிறீங்க. நாளைக்கு ஷைத்தான் உங்க தலையை பிடிப்பான். கவனத்துல கொள்ளணும். இளைஞர்கள் தராவிக்கு முழுமையாக வாருங்கள். பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களை பங்கெடுங்க. அந்த ரமலானுடைய மாதத்திலாவது ஒரு பள்ளியினுடைய தொடர்பை நீங்க தொடர்ச்சியா ஏற்படுத்துங்க. அதிலும் கூட வார வாரம் கத்துற மாதிரி வைக்காதீங்க. நோம்புடைய நேரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் பயான் பண்ணுவேன். இதுமே சொல்லிட்டேன். எனக்கு அதுக்கு மேல முடியல. அசத்து 1:30 தான் முடிப்பிய, நீ 1:35 தானே முடிச்சிருக்கிய, அது சீக்கிரம் முடிச்சுலன்னு சொல்லி யாருன்றது கேட்க மாட்டீங்க, கேட்க மாட்டாங்க. கேட்டுறாதீங்க அப்படிங்கறது என்ன செய்யறேன் சொல்றேன். அந்த நோம்புலையாவது அது சீக்கிரம் முடிக்கிறது உண்மையிலே எனக்கு முடியல அப்படிங்கிற ரெண்டாவது தாண்டி நோம்பு நேரத்துல நீங்க சீக்கிரம் வர்றதுக்காக வேண்டிதான் அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்துறோம். இன்னொரு முக்கியமான செய்தியை கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சொல்லணும்னு ஞாபகத்திலேயே வச்சிருந்த செய்தி இப்ப சொல்லிடுறேன். குத்துபாவுக்கு ஏறிய பிறகு யாரெல்லாம் ஜும்மாவுக்கு வருகிறார்களோ அவங்களுக்கு ஜும்மாவினுடைய எந்த பலனும் கிடைக்காது. யாருக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஒவ்வொரு வாட்டியும் குத்துபா நிற்கும் போது ஆஹா சொல்லணும்னு நினைச்சமே மறந்துட்டோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமைக்கென 2 சிறப்பு மலக்குகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமிக்கு இறக்குகிறார். அவர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால், ஜும்மா பதிவேட்டில் யாரெல்லாம் ஜும்மாவிற்கு வருகை தருகிறார்களோ அவருடைய பெயரையும் அவருடைய தந்தையின் பெயரையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து எழுதுகின்றான். ஷாவுல் அமீதுனா அப்துல்லாவுடைய மகன் ஷாவுல் அமீன் ஜும்மாவிற்கு இத்தனை ஆளாக வந்து இன்னும் நன்மையை பெற்றுக் கொண்டார். ஏன்னா முதல் ஆள் வருபவருக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி, 2வது வரவுக்கு மாடு, 3வது வரவுக்கு ஆடு, 4வது வரவுக்கு கோழி, அடுத்த வரவுக்கு முட்டை, அடுத்த வரவுக்கு அப்படின்னு நன்மைகளுடைய பெர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த 2 மலக்குகள் என்ன செய்வாங்க, இமாம் குத்துபாவிற்காக மெம்பரில் ஏறிவிட்டால் அவங்களுடைய நோட்டு புத்தகத்தை மூடிவிட்டு அவர்களும் அந்த குத்துபாவிலே அமர்ந்து விடுகிறார்கள். ஏன்னா 2 குத்துபாக்கள் என்பது 2 ரக்காயத்து தொழுகைகளுடைய அந்தஸ்துல இருக்கு. அவங்களும் குத்துபாவை கேட்கறதுக்காக உட்கார்ந்துருவாங்க. ஜும்மாவுக்கு வரவருடைய லிஸ்ட் அந்த பேரு அந்த டைரி லிஸ்ட்ல என்ன செய்யாது, ஏறாது. அதனால அந்த நோன்பினுடைய நேரங்கள்ல சுபுக தொழுதுட்டு ஒரு 9 மணி வரைக்கும் நல்லா செல்போன்ல விளையாண்டு 9:30 மணிக்கு மேல படுத்துட்டு ஜும்மாவுக்கு லேட் ஆயிடுச்சு வராதிங்க. அதுல சில பேர் ஜும்மாவுக்கு அந்த நோன்பு நேரங்கள்ல குளிச்சா சீக்கிரம் பசிக்குன்னு சொல்லி சில பேர் ஜும்மாவுக்கு எல்லாம் குளிக்காம வரக்கூடிய ஆள்லாம் இருக்கு. அதாவது ரொம்ப லேட்டா குளிச்சுட்டு வர ஆள்லாம் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான செயல்கள் என்ன செய்யாதீங்க, ஈடுபடாதீங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய மாதத்தில் முழுமையான ஈமானோடு அதிகமான நன்மைகள் செய்து சொர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இன்னும் ரமலானுடைய மாதங்களில் பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் வாழ்வதற்கான நசீபினையும் பெரும் வாய்ப்பினையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.